Welcome all of you to my video. In this video we are going to see chapter 8 statistics and probability, example 8.14. The mean and standard deviation of 15 observations are found to be 10 and 5 respectively. On rechecking, it was found that one of the observations with the value was incorrect, value 8 was incorrect. That is the correct mean and standard deviation if the correct observation value was 23. So பாருங்க ஒரு 15 அப்சர்வேஷன்ஸ் சொல்லி மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன்ஸ் வந்து 10 and 5 கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு. தென் ரீசெக் பண்ண பிறகு இந்த 8ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ கொண்ட ஒரு அப்சர்வேஷன் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அப்போ வச்சுட்டு கரெக்ட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கேட்டிருக்காங்க. கரெக்ட் அப்சர்வேஷன் வேல்யூ வந்து 23 சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இப்போ நம்ம எப்படி கரெக்டில் பண்ணணும்னா, இப்போ n is equal to 15, ஏன்னா 15 அப்சர்வேஷன்ஸ். ஸோ இது கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் மீன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீன் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது கரெக்ட் மீன் இது வந்து. ஸோ கரெக்ட் மீன் என்பது 10 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை எழுதுகிறேன். அது ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் வந்து 5 சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸ் பாரோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும், சிக்மா எக்ஸ்ஐ பை என்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது வந்து நம்ம மீன் தான், சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அதுதான் இந்த மாதிரி இந்த வேல்யூ. ஸோ இதில் என் என்பது நம்மளுக்கு தெரியும், என்னது இரண்டுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ 15 பை இந்த சம்மேஷன் நம்மளுக்கு வந்து தெரியாது, இட் மீன் தெரியும். மீன் இஸ் ஈக்குவல் டு 10 is equal to summation xi by n என்னது 15. ஸோ அது இந்த சைடு கொண்டு போங்க, இஸ் equal to 10 into 15 ஆயிரும், that is 150. ஸோ summation x என்பது உங்களுக்கு வந்து 150. இப்போ ராங் அப்சர்வேஷன் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ராங் அப்சர்வேஷன் வேல்யூ ராங் அப்சர்வேஷன் வேல்யூனா என்னன்னா அவங்க வந்து 8 சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் கரெக்ட் அப்சர்வேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்சர்வேஷன் வேல்யூவில் ராங்காக இருக்குது என்னதும் கரெக்டாக இருக்குது என்னன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு 23. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக கிடச்ச சம்மேஷன் வந்து இது. ஸோ சம்மேஷன்லேருந்து நீங்கள் வந்து கரெக்ட் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்ட் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சம்மேஷன் எக்ஸ்ஐ ப்ளஸ் ராங் வேல்யூ ப்ளஸ் கரெக்ட் மைனஸ் ராங் வேல்யூ. ஸோ இது கரெக்ட் வேல்யூ போட்டுக்கலாம், கரெக்ட் வேல்யூ மைனஸ் ராங் வேல்யூ. ஸோ பாருங்கள், சம்மேஷன் எக்ஸ்ஐ 150 ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ 23 மைனஸ் 8 பார்த்தீங்கன்னா 165 சொல்லிட்டு வரும். 165 தான் உங்களுக்கான கரெக்ட் டோட்டல். ஸோ கரெக்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட் மீன் இப்போ கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவல் பழைய மீன், ராங் மீன் மாதிரி. ஸோ ராங் மீன் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ பட் கரெக்டான டோட்டல் எப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கரெக்டான மீன் எப்போ இருந்தால் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்சர்வேஷன்ஸ் தெரியும் நம்மளுக்கு, ஏன்னா இது சம்மேஷன் எக்ஸ்ஐ பை n என்பது தான் மீன், சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இது நம்மளுக்கு 165 தெரியும், அண்ட் இது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 15. ஸோ இதனுடைய மீனுடைய வேல்யூ வந்து 11. ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 11. கரெக்டான மீனை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கரெக்டான ஸ்டாண்டர்ட் டேவியேஷனே கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ சி இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டேவியேஷனுடைய ஃபார்முலா தெரியும். ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் வந்து எக்ஸ்ஐ ஸ்கொயர். ஸோ எக்ஸ்ஐ போடுங்க, இது நிறைய வேல்யூஸ் இல்லாத வேறு எக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் கூட போட்டுக்கலாம், புக்கில் இருக்கிற மாதிரி. ஸோ நான் எக்ஸ்ஐனே போட்டுக்கினேன். ஸோ எக்ஸ்ஐ பை எந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் அவங்க ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இது நம்ம நார்மல் ஃபார்முலா. பட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இங்கே கரெக்டான வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு, இது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த ஃபார்முலாவில் போடுங்க, n15 தெரியும். ஸோ இது வந்து ஸ்கொயர் தெரியாது நம்மளுக்கு. சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை 5, இது 15 மட்டும் தெரியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். இதோட வேல்யூ இதுதான், இது கிடையாது. நம்ம இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா மீன், அது என்னது உங்களுக்கு 10. அவங்க கொடுத்துருந்தா பழைய வேல்யூ 10 ஹோல் ஸ்கொயர் அப்படி போடணும், √2. ஸோ சிக்மா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இதை வந்து ஸ்கொயர் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணுறேன். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட்டை பார்த்தீங்களா, இது வந்து இந்த சைடு எடுத்து வந்துடுறேன். இந்த சிக்மா பார்த்தோம், அது வந்து 5 ஸ்கொயர்னு ஆயிரும். ஏன்னா இது வந்து ஈக்குவல் டு 5 இருக்குது அவ்வளோ. ஸோ நான் நீங்கள் தனியாக எழுதிட்டுறேன் பாருங்க. சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை 15 மைனஸ் 10 ஸ்கொயர் 100 இஸ் ஈக்குவல் டு 5 இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் வந்து போகும்போது ஸ்கொயர் ஆயிரும், அந்த 5 இந்த ஸ்கொயர் ஆயிரும். மீன்ஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் என்னது 25. ஸோ இதை அந்த பக்கம் கொண்டு போங்க. சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை 15 இஸ் ஈக்குவல் டு 25 plus 100 125. தென் இதை அந்த சைடு மல்டிப்ளை எழுதி வரலாம். சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 125 இன்ட்டு 15. ஸோ 125 இன்ட்டு 15 பாருங்கள், 5 5s are 25
2 5s are 10, 10 plus 2 12, 1 5 is 5, ஸோ 625 வருது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 125 வரும். 7 8 1, ஸோ 1875 வந்துருக்கு. இதுதான் இன்கரெக்ட் ஸ்டாண்டர்ட் மீன், இன்கரெக்ட் வேல்யூ. இது வந்து ராங் வேல்யூ, இது இன்கரெக்ட் வேல்யூ. இன்கரெக்ட் வேல்யூனா ஏன் இன்கரெக்ட் வேல்யூ நம்ம சொல்கிறோம்? நம்ம எல்லாமே இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த 5 யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த 10 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே இன்கரெக்ட்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இது வந்து இன்கரெக்ட், டோட்டல் இன்கரெக்டோடைய வேல்யூ, இன்கரெக்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். இதனால் இது HI ஸ்கொயரோடைய இன்கரெக்ட் வேல்யூ. ஸோ இப்போ கரெக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது? கரெக்ட் வேல்யூ ஈக்குவல் என்னது? நம்ம இப்போ தான் நம்ம டெரிவேஷன் பார்த்துருந்தோம். இன்கரெக்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ, இன்கரெக்ட் வேல்யூன்னு சொல்லது தான் நான் இங்கே வந்து எக்ஸ்ன்னு மாதிரி போட்டிருப்பேன், எக்ஸைன்னு சொல்லிட்டு. இங்கே நம்மளுக்கு HI ஸ்கொயர். ஏன்னா இது வந்து நம்ம எது கண்டுபிடிக்கிறோன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதுக்கு ஸ்கொயர் தான் வரணும். ஸோ அதனால் HI ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ராங் வேல்யூ ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ. கரெக்ட் வேல்யூவில் போடுது. ஸோ இது வந்து 1875 மைனஸ் கரெக்ட் வேல்யூ. கரெக்ட் வேல்யூ ராங் வேல்யூவில் என்னது? அதாவது நம்ம அந்த ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா 8. இந்த 8ன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். ராங் வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி போடணும். அந்த கரெக்ட் வேல்யூ 23. ஸோ அதையும் ஸ்கொயர் பண்ணி போடணும். ஸோ -8 ஸ்கொயர் ப்ளஸ் 23 ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா 1875 ப்ளஸ் 23 ஸ்கொயர் வந்து 576. சாரி, 23 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 23 × 23 529. ஸோ 529 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 64. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதா? 2340 அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுதான் அவங்க கரெக்ட் வேல்யூ ஆஃப் இது HSோடைய கரெக்ட் வேல்யூ. இப்போ கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னவாக இருக்கும்? கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து √2340. அந்த இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பை. இப்போ கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ கரெக்டான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ மீன் கரெக்டாக உள்ளது 11 ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வருது? இஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் 15 டேபிள். ஸோ 15 டேபிள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 23 இருக்குது. ஸோ 233 வராது, 15 இருக்குது. ஸோ 15 பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்னா ஸோ 23 2 1 1 இருக்குது. ஸோ மொத்தமே 7 பேலன்ஸ் இருக்குது. 8 பேலன்ஸ் இருக்குது. 8 பேலன்ஸ் இருக்கும்போது என்ன போட்டுக்கலாம்னா 5 போட்டுக்கலாம். ஏன்னா 75 வரும். தென் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 83 இருக்குது. ஸோ 83ல் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 9 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 90 வரும், 16 வரும். ஸோ 156 மைனஸ் 121 இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ வரும்னா 35 வரும். ஸோ 35 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்மா சி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 5.9. ஸோ இதுதான் அவங்க எக்ஸாக்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அந்த சம்மன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 அப்சர்வேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க, மீன் கொடுத்துட்டாங்க, அதாவது ராங் மீன். இதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் தட் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி யூஸ் பண்ணி இன்கரெக்ட் மீன் நம்மளாம் கண்டுபிடிச்சிக்கணும். தென் அதுலேருந்து இந்த இதை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணணும். ராங் வேல்யூ செப்பரேட் பண்ணணும், கரெக்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கரெக்ட் டோட்டல் கிடைக்கும். கரெக்ட் டோட்டல் யூஸ் பண்ணி மீன் ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மீன் கிடைக்கும். அதே தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டு இன்கரெக்ட் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதில் சொல்லிட்டு ஒரு HI ஸ்கொயர் கிடைக்கும். தென் அது இன்கரெக்ட் வேல்யூவாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கணும்? கரெக்ட் வேல்யூ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து WH ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ அந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி தான் போடணும். ராங் வேல்யூ கரெக்ட் வேல்யூ கொடுத்துருக்கதை ஸ்கொயர் பண்ணி போட்டு கரெக்டு இதை கண்டுபிடிச்சிடணும். கரெக்ட் இதை கண்டுபிடிச்ச பிறகு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.